கோல்டு பக்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். என் பேர் டி ஆனந்த். நான் கோல்டு பக்ஸ் நிறுவனத்தில் லீடராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, டோட்டலாக 28 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அதில் ஒரு 17 வருடங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களில் மிடில் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடந்த ஒரு 11 வருஷமாக வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் இன் சேலம். இப்போ இந்த கோல்டு பக்ஸ் நிறுவனத்தில் நான் இணைஞ்சிருக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த பிளானை பற்றியும் இந்த கம்பெனியோட டீட்டெயில் பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கம்பெனி. இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு திங் என்னென்னா இந்தியன் பேஸ்டு கம்பெனி, அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் செயல்பட்டு இருக்கு. இதனுடைய ஃபவுண்டர் அண்ட் கிரியேட்டர் மிஸ்டர் பாலமோகன கிருஷ்ணன். அவர் பார்த்தீங்கன்னா he is a fintech personality that is called financially and technically is a effective person. அவர் அரப் கண்ட்ரீஸ் அண்ட் யூகேல மோர் தென் 14 இயர்ஸ்க்கு மேலே ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சிட்டி பேங்க்கில் தன்னுடைய பணியை செஞ்சுட்டு இன்றைக்கி இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்காரு. இட் இஸ் எ கிரேட் திங். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்எம் கம்பெனிஸாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் எல்லாம் ஃபாரின் கொலாபரேட்டட் வச்சு தான் நம்ம பேசியிருப்போம். ஆனால் ஒரு இந்தியன் கம்பெனின்றது இது முதல் தடவையாக இருக்குது. ஸோ இட் இஸ் எ கிரேட் திங் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ நம்ம பிளான் அண்டு அதர் திங்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். பிளானை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி சில டெர்மினாலஜிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கோல்டு பக்ஸ் நிறுவனம் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னா, இட் இஸ் எ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ங்க. ஒரு இன்டர்நெட் சிஸ்டம் இது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு மெகா சர்வராக உங்களுக்கு செயல்படுது. இது நாட் ஓன்லி ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, அக்ராஸ் த கண்ட்ரி, அக்ராஸ் த வேர்ல்டு இது பரவி இருக்கும். உங்களோட ஐடி ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ஐடியை யாராலையும் உள்ளார ஹேக் பண்ண முடியாது. உங்களோட டிரான்சாக்ஷனை எக்ஸப்ட் யூ யாராலையும் பார்க்கவும் முடியாது. அன்டில் அதர்வைஸ் உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தால் தவிர. ஓகே. ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டாராக இருக்கட்டும் அல்லது ஒரு இன்சூரன்ஸ் செக்டாராக இருக்கட்டும், திடீர்னு நினைச்சாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க உள்ளார போயிட்டு இன்டர்நெட்டை நல்லா தெரிஞ்சவங்க உள்ளார போய் பார்க்கலாம். சில நேரங்களில் சைபர் கிரைம் பிரச்சனைகளை கூட பண்ணலாம். பட் வேறஸ் பிளாக் செயின் டெக்னாலஜியில் அப்படி பண்ண முடியாது. இட் இஸ் 100% டீசென்ட்ரலைஸ்டு. டீசென்ட்ரலைஸ்டு என்னன்னா, உங்களோட டேட்டாஸ் எல்லாமே பரவலாக்கப்பட்ட ஒன்று. யாராலும் இதை கண்டுபிடிச்சு உள்ளார நுழைய முடியாது. சென்ட்ரலைஸ்டு அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். பட் டீசென்ட்ரலைஸ்டு பார்த்தீங்கன்னா பரவலாக்கப்பட்ட ஒரு விஷயம். இது 100% சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை உங்களுக்கு உங்களுடைய டிரான்சாக்ஷனுக்கும் என்ஷூர் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்னா ஒன்றுமே இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்ல போனால். இப்போ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பண்ணனா இவ்வளோ பேஅவுட் உங்களுக்கு இருக்குது, இத்தனை லெவல்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு பின்னாடி இந்த பிளானில் சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வடிவத்தில் ஒரு கான்ட்ராக்டை ரெடி பண்ணி அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் பதிவு பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த மேனேஜர்ஸோ அல்லது தலைவர்களோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த முதலாளியோ கிடையாது. இதில் ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்ப்யூட்டரே உங்களுக்கு முதலாளியாக செயல்பட்டு ஒரு பே அவுட்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அண்டு Web3 பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்கறதுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் அப்படின்னு சொல்றது மெகா இன்டர்நெட் சர்வீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் பார்க்கணுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லைங்களா. நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு நம்மளுடைய ஆப் ஓப்பன் பண்ணோம்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு தெரியறது தான் த்ரூ இந்த Web3 பிளாட்ஃபார்ம் மூலிமா பார்க்குறோம். ஸோ அந்த Web3 பிளாட்ஃபார்ம்ன்றது நம்ம கோல்டு பக்ஸ் நிறுவனத்திலேயே ஓன் Web3 பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு பெரிய அடிஷ்னல் உங்களுக்கு கிரெடிட் இதில். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சு செயல்படுறது தான் இந்த கம்பெனியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமா செயல்படுதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நம்மளது பார்த்தீங்கன்னா பினான்ஸ் என்ற வேர்ல்டு எக்ஸ்சேஞ்சில் செயல்படுதுங்க. யூனோ வெரி வெல், இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பினான்ஸ் என்ற எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் நம்மளுடைய பிளாக் செயின் டெக்னாலஜி துரிதமாக செயல்பட்டு இருக்கு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணுறோம்,
ஒரு பே அவுட் நான் உங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு 6 மாதம் கழிச்சோ அல்லது 1 இயர் கழிச்சோ இவ்வளோ பே அவுட் வருது, இத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படின்ற ஆஸ்பெக்ட் இதில் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் நாட் ஏ டெபாசிட் கம்பெனி, இட் இஸ் நாட் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இட் இஸ் நாட் ஏ what is called a cryptocurrency company. We are not selling cryptocurrency. ஓகே, ஒன்லி பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ், இது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படின்றதுனால அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து யூஎஸ்டிடி, அதாவது டெத்தர் காயின் சொல்லுவாங்க, பெப்20 டெத்தர் காயின், அது மூலியமா தான் நம்ம செயல்படுறோம். ஏன்னா இட் இஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஸோ வேர்ல்டில் யார் வேணாலும் இதில் வந்து மெம்பர் ஆகலாம், தன்னுடைய பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஸோ அதனால யூஎஸ்டிடி பெப்20 டெத்தர் காயின் தான் நம்ம வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு அடிஷனல் பாயிண்ட். இப்போ கோல்டு பக்ஸ் நிறுவனத்துடைய முக்கியமான எய்ம் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கோல்டு மார்க்கெட். இதுதாங்க ஃபர்ஸ்ட் திங். இதை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்திருக்கிற முதல் ஆயுதம் கம்யூனிட்டி பில்டிங், தட் இஸ் கால்டு டீம் டெவலப்மெண்ட். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ நார்மலாக ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நேராக ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே வந்து கோல்டு வாங்குகிறோம். அந்த கோல்டில் வந்து செய்கூலி சேதாரம், கவர்மெண்ட் டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியன் பேஸ்டு கம்பெனி மாதிரி நம்ம செயல்படுறோம், இந்தியன் பேஸ்டு மார்க்கெட்டில் இருக்கோம் இப்போ. ஆனால் அதே சமயத்தில் கோல்டு பக்ஸ் மூலியமா நீங்கள் வந்து டிஜிட்டல் கோல்டு மார்க்கெட்டுக்குள்ளார நுழையும் பொழுது, இட் இஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், 24 கேரட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி ட்ரேடிங்கில் வந்து கோல்டு இப்போ டீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தான் இதுவுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ட்ரெடிஷனலில் விட்டுட்டு இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறுறாங்க. இப்போ அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செய்கூலி இருக்காது, சேதாரம் இருக்காது, கவர்மெண்ட் டேக்ஸில் நிறையா உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி லாபம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும், 24 கேரட்டாக இருக்கும். எனி டைம் நீங்கள் வந்து அந்த கோல்டை நீங்கள் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் உருவாக்குறது தான் இந்த கம்பெனியுடைய முதல் ஸ்டெப்பு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ப்ரையர் டு தட் தே ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ் தி கம்யூனிட்டி. கம்யூனிட்டின்னு வரும்பொழுது இந்த இடத்துல என்னன்னா பிஸ்னஸ் பீப்புளை வந்து உள்ளார கொண்டு வராங்க நிறைய பேர்த்த. அந்த கம்யூனிட்டி பிளான் பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளான். அதாவது டைரக்ட் மைனிங் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 30%, அப்கிரேட் மைனிங் போனஸ்ன்னு சொல்லிட்டு 50%, லெவல் மைனிங் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 18%, கோல்டு பக்ஸ் மைனிங் பிளாக் செயின் டெக்னாலஜிக்காக ஒரு 2% எடுத்துக்கிறாங்க. ஸோ 100% பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைக்கே வந்து சேர்ந்துருது. ஸோ இந்த பிளான் இப்படி தான் செயல்படணுன்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அடுத்ததாக பில்ட் அண்ட் ஏர்ன், அதாவது பில்ட் த கம்யூனிட்டி அண்ட் ஏர்ன் யுவர் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் டவுன்லைனில் எவ்வளோ பீப்புளை நீங்கள் வந்து என்ரோல் பண்ண முடியுமோ பண்ணலாம். இதன் மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்ட்ஸு இன்ஸ்டண்ட்டாக காத்துக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டன்ட் டீசென்ட்ரலைஸ் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பே அவுட்டு உண்டான நாம்ஸை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் வேலெட்டில் அந்த யூஎஸ்டிடியை உங்களுக்கு அது கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும். அதாவது டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மை ப்ளஸ் இன்ஸ்டன்ட் ரிவார்டு, இது வந்து ரெண்டாவது ஆஸ்பெக்ட். ஸோ இமீடியட்லி நீங்கள் வந்து ஒரு வாரமோ ஒரு மாதமோ நீங்கள் வந்து பே அவுட்டுக்காக வெயிட் பண்ணுற அவசியம் இல்லை. அடுத்த செகண்ட் உங்களுடைய வேலெட்டில் இந்த பே அவுட்டு வந்து உட்காந்துரும். இப்போ நான் இந்த கம்பெனியில் மெம்பர் ஆகணும்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங்கு, இதில் வந்து கோல்டு ஸ்லாட்ஸு ஒரு 10 வகையான ஸ்லாட்ஸ் இருக்குது. இது எல்லாமே யூஎஸ்டிடி டெத்தர் காயினில் தான் நம்ம வாங்கணும். ஸோ 10 வகையான ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா $10, அடுத்தது செகண்ட் வந்து $20, தேர்டு வந்து $50, ஃபோர்த் வந்து $100, ஃபிஃப்த்து வந்து $250, சிக்ஸ்த்து வந்து $500, செவன்த்து பார்த்தீங்கன்னா $1000, எயித் பார்த்தீங்கன்னா வந்து $2500, நைன்த்து $5000 அண்ட் 10th வந்து $10,000. ஸோ 10 வகையான ஸ்லாட்ஸு இதில் இருக்குங்க.
ஸோ நம்ம ஒருத்தர் உள்ளார நுழையணும்னா மினிமம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டான $10 நீங்கள் கொடுத்து உள்ளார வரணும். அப்போ $10 வரும்பொழுது $10 இன்னைக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கேஸ் ஃபீஸ், அதாவது பிளாக் செயின் டெக்னாலஜியினுடைய கேஸ் ஃபீஸ் ஒரு ₹400 அடிஷனலாக வரும்பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹1300 அரௌண்டு உங்களுக்கு வருதுங்க. ஸோ இதுதான் உங்களுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ₹1300 வச்சு நீங்க 110 கோடி ரூபாய் உண்டான இந்த ப்ராஜெக்டுக்குள்ளார நீங்க நுழைய முடியும், சம்பாதிக்க முடியுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10 USDT டாலர்ஸை கொடுத்து உள்ளார வரீங்க. 2 நபர்கள் 2 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2, 4, 8, 16 இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நமக்கு இந்த டவுன்லைன் பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 2 நபர்களை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $16 இமீடியட்லி சேர்ந்துருது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது $10, உங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா $16. இது எப்படி வருது, என்ன வருதுன்றத இப்போ நம்ம கிளியராக பார்ப்போம். அடுத்ததாக கம்யூனிட்டி பில்ஸ் ஆன் ஆட்டோ ஃபில்லிங் மாடல். அதாவது கிட்டத்தட்ட 8190 பேர் இந்த கம்யூனிட்டியில் ஒரு ஐடியில் உள்ளார வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 அதாவது இப்போ ஆனந்த், நான் கோடு நான் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு கீழே ஒரு 2 பேரை கிரியேட் பண்ணுறேன். அந்த 2 பேரும் ஈச் 2 பேரை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ 4 ஆகுது இல்லைங்களா? அந்த 4 பேரும் ஈச் 2 பேரை கிரியேட் பண்ணுறாங்க. அது என்ன ஆகுது, 8 ஆகுது. ஸோ இப்படி தான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் 12 லெவலுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 2, 4, 8, 16, 32, 84, 128, 256, 512, 1024, 2048, 4096 இந்த மாதிரி 12 லெவல் வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்க்கும் பொழுது 8190 பேர் ஒரு ஐடியில் வர முடியும். சரிங்க சார், இவ்வளோ பேரையும் நம்மளே தான் ரெக்ரூட் பண்ணி ஆகணுமா? கிடையாது. 3 ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு ஃபில்லப் ஆகும். ஒன்று நீங்கள் கொடுக்குற டைரக்ட் ரெஃபரலும் வரும். 2வது உங்கள் அப்ளைனரில் உங்கள் ஸ்பான்சர் யார் இருக்காங்களோ அவங்க கொடுக்குற டைரக்ட் ரெஃபரலும் உங்களுக்கு வரும். 3வது பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன்லைனில் இருக்கக்கூடிய டீம் என்னென்ன கொடுக்குதோ அதுவும் அந்த ரெஃபரல் வரும். இட் இஸ் ஆட்டோ ஃபில்லிங் மாடல். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2 பேர் கொடுத்துட்டீங்க. செகண்ட் லெவலில் 4 பேர் வரணும். 4 பேரும் நீங்கள் கொடுத்ததாகவும் வரும் உட்காரும், அல்லது உங்களோட அப்ளைனர் கொடுத்தது உட்காரும், அல்லது உங்கள் டவுன்லைனர் கொடுத்தது உட்காரும். ஸோ அந்த சீட் அப்படியே ஃபில்லப் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது 3வது லெவல் ஸ்டார்ட் ஆகும், அடுத்தது 4வது லெவல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் 2 மேட்ரிக்ஸினுடைய ஒரு சிறப்பு அம்சம். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எ குரூப் ஆஃப் பீப்புள் டோட்டலாகவே நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஐடியை நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு கீழே நமக்கு செயல்படுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஐடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்லாட்ஸ். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் $10,000 கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே $10 10வது ஸ்லாட்டுக்கு நம்ம போயிடலாமா? முடியாதுங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். எப்படி ஒரு மாடி படிக்கட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுறோமோ அது மாதிரி 10, 20, 50, 100 இந்த மாதிரி தான் ஏறணும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு 20, அதுக்கப்புறமேட்டு 50 இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் நீங்கள் 10,000 ஸ்லாட் வரைக்கும் வர முடியுமே தவிர நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே 10,000 ஸ்லாட்டோ அல்லது 5,000 ஸ்லாட்டோ நீங்கள் வாங்க முடியாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வாங்கணுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரிவார்ட் டைப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் மைனிங் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 30%, அப்கிரேட் மைனிங் போனஸ்ன்னு சொல்லிட்டு 50%, லெவல் மைனிங் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 18% நமக்கு தராங்க. இது எப்படி சார் அப்ளிகபிள் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலாக டைரக்ட் மைனிங் போனஸுக்கு வருவோம். இப்போ நீங்கள் அதாவது உங்கள் டவுன்லைனில் நீங்கள் கொடுக்குற அத்தனை ரெஃபரல்ஸுக்கும் 30% எலிஜிபிலிட்டி உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவுன்லைனில் உங்களுடைய டீமில் ஒருத்தர் வராரு, உள்ளார ஏ வராரு. ஏ பார்த்தீங்கன்னா $10 பே பண்ணுறாரு. இந்த $10 பே பண்ணி அவர் உள்ளார என்ரோல் பண்ணிடுறாரு.
அப்போ அந்த $10 இமீடியட்லி உங்களுக்கு 30% கிடைச்சிருது. ஓகே, $3 உங்களுக்கு கிரெடிட் ஆயிருது அடுத்த செகண்டே. அடுத்தது பி சைட்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து $10 உள்ளார வந்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்தும் ஒரு 30% கிடைச்சிரும், $3. இது எப்படி சார்னா, நீங்க எத்தனை பேர் போட்டாலும் 1000 பேர் போட்டாலும் ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு 30% எலிஜிபிலிட்டி உண்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் ஏர்னிங்ஸ், நோ மினிமம் கண்டிஷன் அண்ட் நோ லெவல் கண்டிஷன் இதில் இருக்கு. இது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அடுத்த ஸ்லாட்டு 20 ஸ்லாட்டு, 30 ஸ்லாட்டு, 100 ஸ்லாட்டு, 250, 500 அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ஸ்லாட் வரைக்கும் சப்போஸ் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஸ்லாட் அவர் வாங்கும் பொழுதும் உங்களுக்கு 30% இதில் உங்களுக்கு பே அவுட் இருக்கு. ஸோ இட் இஸ் எ கிரேட் திங். அதாவது ஒரு 100 பேர் மினிமம் சப்போஸ் நம்ம ரெக்ரூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 100 பேரும் ஒவ்வொரு முறையும் ஸ்லாட் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு 30% கிடைச்சிருது. ஸோ இட் இஸ் எ கிரேட் திங் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து தி பவர் ஆஃப் டைரக்ட் ரெஃபரல் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து 10 ஸ்லாட் உள்ளார வந்துட்டாருன்னா உங்களுக்கு 3 யூஎஸ்டிடி உங்களுக்கு கிடைச்சிருது இல்லையா, 30%. அடுத்தது 20க்கு பார்த்தீங்கன்னா 6 கிடைக்குது, 50க்கு பார்த்தீங்கன்னா 15 கிடைக்குது, 100 ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 கிடைக்குது, 250க்கு 75 கிடைக்குது, 500க்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 கிடைக்குது, 1000க்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 கிடைக்குது, 2500க்கு $750 உங்களுக்கு வந்து சேர்ந்துருது, 5000த்துல பார்த்தீங்கன்னா $1500 வருது, $10,000 அவர் அப்கிரேட் பண்றாங்கன்னா உங்களுக்கு $3000. ஸோ மொத்தமா நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா $5,829  1% மட்டும் நீங்க சம்பாதிக்கணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னைக்கு $5,829 இன்ட்டு ஜஸ்ட் 90 ருபீஸ் நம்ம போட்டுக்கிட்டா கூட 5,24,610 ஒரு பர்சன்ட் வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பெரிய கிரேட்டான விஷயம் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, அவர் சப்போஸ் ஒரு 6வது ஸ்லாட்லேயே நின்றுக்கிட்டாரு, தட் இஸ் $500 நின்றுட்டாலும் உங்களுக்கு 25,110 உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் ஒரு டாலர்கிட்ட. அப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு 100 பேர் உங்ககிட்ட இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் நீங்கள் 10,000 ஸ்லாட்டுக்கு வந்துட்டாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்கம் அதில் மட்டும் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டவுன்லைன்ல எந்தெந்த ஸ்லாட்டில் நிற்கிறாங்களோ அதுக்கு தகுந்த இன்கம் உங்களுக்கு வந்துடும். ஸோ குறைஞ்சபட்சம் பிளானிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல மட்டும் நீங்கள் 1 crore சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் டைரக்ட் ரெஃபரல் போனஸினுடைய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சாராம்சம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா ஒரு டெண்டுல்கர் மாதிரி. டெண்டுல்கர் எப்படி வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்ல வந்து நம்பர் 1 வராரோ அது மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். நீங்க டைரக்ட் மைனிங் போனஸ் அப்படின்னா டெண்டுல்கர் பிளான். அந்த டெண்டுல்கர் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டுல்கர் சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி நீங்க வந்து இந்த காட் ஆஃப் கோல்டு பக்ஸ் அப்படின்றத இந்த 30%லயே நீங்க காட்ட முடியும். ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லா விதத்திலுமே இதுல உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். அடுத்ததாக அப்கிரேட் மைனிங் போனஸ் 50%. இது எப்படி செயல்படுதுன்னா அந்த 2 மேட்ரிக்ஸ் தான். இப்போ நீங்க வந்து உங்களுடைய டவுன்லைன் பீப்புள் இதில் உள்ளார வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஏ டீம் லீடர்னுடைய இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் இந்த அப்கிரேட் மைனிங் போனஸ்ன்றது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோனியா நீங்கள் செயல்படுறீங்க, நீங்களும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீமையும் நல்லபடியாக வழிநடத்தி அதன் மூலியமாகவும் இன்கம் நீங்கள் பார்க்க போறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து 10 லெவல் இருக்குங்க. இந்த 10 லெவலில் லெவல் 1 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மேட்ரிக்ஸில் தான் வரும், 2 நபர்கள். ஓகே, அடுத்தது லெவல் 2ல பார்த்தீங்கன்னா 4 நபர்கள், லெவல் 3ல பார்த்தீங்கன்னா 8 நபர்கள், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன உங்களுக்கு அதில் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லெவல் 1ல் அதாவது $10 மினிமம் 2 பேர் உங்கள் டீமில் வந்துட்டாங்கன்னா அந்த $10 ஈச் $10 வரும்போது $20 வந்திருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா. அந்த $20 கம்பெனிக்கு வந்ததில் 50% எவ்வளோங்க, $10 உங்களுக்கு இமீடியட்லி கிரெடிட் ஆயிருது.
அப்பார்ட் ஃப்ரம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 30% இல்லாம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து அதே அமௌண்ட்ல அந்த $20 2 பேர் நீங்க போட்டிருப்பீங்க. அந்த 2 பேருக்கும் உண்டான அந்த 50% $10,000 50% எவ்வளோங்க $5. ஸோ இன்டூ 2 போடும்போது $10 உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகே, இது அந்த ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிருது. செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 4 நபர்கள் ஈச் $20 அவங்க அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப 4 2 8 இல்லைங்களா? அதுல 50% எவ்வளோங்க $40 உங்களுக்கு அதுல கிரெடிட் ஆயிருக்கும். அண்ட் தேர்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 8 பேர் இருப்பாங்க. 8 பேர்ல பாத்தீங்கன்னா வந்து $50 வரும்போது 8 5 40 $400 உள்ளார வந்திருக்கும். அதுல 50% பாத்தீங்கன்னா $200 உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 16 32 64 128 256 512 1024 மொத்தம் 10 லெவலுக்கு உண்டான ஸ்லாட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லாட்லயும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. இதுல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லெவல் 1ல 2 பேர் பண்ணா ஈச் 50% வரும்பொழுது ஈச் $5 உங்களுக்கு கிடைக்குது, $10 கிடைச்சிரும். ஆனா லெவல் 1ல 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணாதான் கிடைக்குமானா இது கிடையாதுங்க. ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கு அதை கிரெடிட் பண்ணிடுவான். அதே மாதிரி இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 7ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 128 பேர் ஒரு ஆளுக்கு $500 உங்களுக்கு தராங்க அப்படின்னா ஒருத்தர் அச்சீவ் பண்ணாவே $500 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். 128 பேர் அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுதான் நம்ம ஸ்கீம்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு பாத்தீங்கன்னா உழைப்புக்கும் உங்களுக்கு இமீடியட்லி பே பண்றாங்க. காந்தியடிகள் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது உழைப்பாளிக்கு வந்து அவனோட வியர்வை கிளியர் ஆகிறதுக்கு உள்ளாரையே அவனுக்கு வந்து பணத்தை கொடுத்துடணும், அவனுக்கு உண்டான அமௌண்ட் ஷேர் போய் சேர்ந்துடணுன்றாங்க பாத்தீங்களா. அதை விட குயிக்கா நம்மளுடைய கோல்டு பக்ஸ் நிறுவனம் வேலை செய்யுதுங்க. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இந்த அப்கிரேட் மைனிங் போனஸ்ல மட்டும் $6.8 மில்லியன் நீங்க சம்பாதிக்க முடியும். அதாவது 68,05,050 டெத்தர் காயின் சம்பாதிக்க முடியும். இன்ட்டு 90 ரூபீஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களோட வேல்யூ எவ்வளவு வரும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஈச் ஒன் ஆஃப் யூ இந்த அப்கிரேட் மைனிங் போனஸ். இது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணும், அதே சமயத்தில் டவுன்லைனில் இருக்கிறவங்களும் ஒர்க் பண்ணும், மேலே அப்ளைனில் போட்ட ஆட்களும் உங்களுடைய டீமில் வந்து உட்காருவாங்க. இதை நீங்களா டீம் பில்ட் பண்ணுற அவசியம் இல்லை. ஆட்டோ ஃபில்லிங் லெவலில் அதுவாக ஆகிட்டே இருக்கும். உங்களோட உழைப்பை மட்டும் நீங்கள் கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய ரெஃபரல் நீங்கள் உள்ளார விட்டுக்கிட்டே இருந்தால் போதுங்க. அடுத்ததாக லெவல் மைனிங் போனஸ். இதுதான் ரியல் பேசிவ் இன்கம் சொல்கிறாங்க. 18%. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா 6 லெவலாக பிரிக்கிறாங்க. அதாவது அப்கிரேட் மைனிங் போனஸில் இருக்கிற செகண்ட் ஸ்லாட்டையும் 4th ஸ்லாட்டு 6th 8th 10th அதுக்கப்புறம் 12th ஸ்லாட் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும்னா மினிமம் ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் நீங்கள் இருக்கணும். செகண்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும்னா 2 ரெக்ரூட்மெண்ட்டும் 2வது ஸ்லாட்டில் நீங்கள் இருக்கணும். தேர்டில் குவாலிஃபை ஆகணும்னா 3 ரெக்ரூட்மெண்ட் 3வது ஸ்லாட்டில் இருக்கணும். 3வது ஸ்லாட்னா தட் இஸ் 50. அண்டு 4th ஆஸ்பெக்டில் நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4 டைரக்ட் ரெஃபரலும் 4வது ஸ்லாட்டில் இருக்கணும். இது அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5வது இதில் இருக்கணும்னா நீங்கள் 4 ரெஃபரல் 5th ஸ்லாட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 250. ஸோ அப்போ இதில் மெயினாக என்னன்னு கேட்குறாங்கன்னா கம்பெனியோட எதிர்பார்ப்பு இதில் மட்டும் இருக்குது. அப்படி என்னன்னா 4 ரெஃபரல்ஸ் டைரக்ட் ரெஃபரல்ஸும் 250th ஸ்லாட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எல்லா லெவல் போனஸையும் நீங்கள் ப்ராப்பராக அனுபவிக்க முடியும் அப்படின்றது தான் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பரில் லெவல் 2 இருக்கு. ஸோ இந்த லெவல் 2ல 4 நபர்கள் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 2% அதில் எலிஜிபிலிட்டி உண்டு. அதில் பாருங்க 1555 போட்டிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங் பட் நீங்கள் லெவல் 2ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது $20 நீங்கள் உள்ளார வந்திருப்பீங்க. ஸோ அப்போ அதில் 4 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த 4 நபர்களும் ஈச் $10 தான் உள்ளார வந்திருப்பாங்க. அப்போ $10 இருந்து
$10,000 வரைக்கும் அவங்க அப்கிரேட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு லெவல்லையும் நீங்க அப்கிரேட் பண்ணும் பொழுது 2% உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது 10, 20, 50, 100, 250, 500, 1000, 2500, 5000, 10,000 ஸ்லாட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈச் 2% பார்க்கும் பொழுது ஒரு நபருக்கு 388.6 டெத்தர் காயின் அவர் கிடைக்குது யூஎஸ்டிடி. ஸோ இன்ட்டு 4 பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1554 காயின்ஸ் பக்கமாக வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் செகண்டும் நாலாவது லெவல் தட் இஸ் $100 16 பேர் இருக்காங்க அப்படின்னா இது எலிஜிபிள். ஸோ அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து மினிமம் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதுக்கும் 2% தராங்க. ஸோ இப்போ $6,218 அவங்களுக்கு கிடைக்குது ரெண்டாவது லெவலில். மூணாவது லெவலில் பார்த்தீங்கன்னா அது வந்து 3% தராங்க. அதாவது மூணாவது லெவல் என்னதுன்னா 6வது ஸ்லாட்டு தட் இஸ் 10, 20, 50, 100, 250 அண்ட் 500. 500 ஸ்லாட்டில் நீங்கள் வந்து டோட்டலாக 64 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆளுகிட்ட இருந்தும் உங்களுக்கு 3% உங்களுக்கு அந்த $10 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி அந்த 64 பேரை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா $37,306 உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 8வது ஸ்லாட்டு தட் இஸ் கால்டு 8வது லெவல், 10th லெவல், அப்புறம் 12th லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான லெவல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 6 வகையான லெவலையும் டோட்டலாக நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்னா 4,77,455 டெத்தர் காயின் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய இன்கம் அது. இன்ட்டு 90 ருபீஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வரும்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. எவ்வளோ வரும்னு தெரியுமா உங்களுக்கு? அதையே நான் சொல்லிட்டோமா? சொல்லிடுறேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் 18%ல் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஜஸ்ட் நான் வந்து இதில் வந்து என்னால் சரியாகவே அச்சீவ் பண்ண முடியலைங்க சார், நான் ஒரு 3% தான் சார் இதில் வந்து டோட்டலாகவே நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி இதில் வந்து உங்களுக்கு சேர்ந்துருது. ஸோ இதனோட மெயின் கண்டிஷன் என்னன்னா 4 நபர்களை டைரக்டில் போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5வது ஸ்லாட்டில் நீங்கள் என்ரோல் ஆகியிருந்தாவே போதும். கம்பெனி வில் டேக் கேர் ஆஃப் யூ. இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 11.5 மில்லியன் யூஎஸ்டிடி டெத்தர் காயின் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 110 கோடி நம்ம வந்து இந்த பெரிய ப்ராஜெக்டை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு $10 நீங்கள் உள்ளார கொடுத்து மெம்பர் ஆகி உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இட் இஸ் அன்லிமிட்டெட் இன்கம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு நல்ல ஒரு அற்புதமான பிளான். இன்ஸ்டன்ட் கேஷ் தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்கலாம், சார் நான் யூஎஸ்டிடி நான் வெளியில் வச்சுருக்கேன், வேறு ஏதாச்சும் நான் வந்து ஐடி வச்சுருக்கேன், அதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம். பினான்ஸில் இருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய வேலெட்டுக்கு எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமீடியட்லி கேஷ் பார்த்துக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். ஓகேங்களா? கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நார்ம்ஸ் இது தான். ஆனால் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எந்த வேலெட்டுக்கு வேணாலும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம், எப்போ வேணாலும் கொண்டு போய்க்கலாம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போ கம்பெனி வந்து ஓகே சார் இதுதான் இருக்குதா, வேற ஏதாச்சும் பிளானிங் இருக்கான்னா முக்கியமான பிளானிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜிட்டல் கோல்டு காயின். அந்த டிஜிட்டல் கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 கிராம்ஸ்லேருந்தே நம்ம வாங்க முடியும். இதில் ஒருத்தர் வந்து 1 கிராம் தான் வாங்கணும் மினிமம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா இன்ட்டு 3 டைம்ஸ், அதாவது 3 கிராம் கோல்டு காயின் வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து அந்த டிஜிட்டல் கோல்டு காயின் மேப்பில் நீங்கள் வரணும்னா நீங்கள் இதில் நீங்கள் மெம்பர் ஆகிருக்கணும். ஸோ அப்படி மெம்பர் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஜிட்டல் கோல்டு காயின் மினிமம் 1 கிராம் நீங்கள் வாங்கினீங்கன்னாவே போதும். இன்ட்டு 3 கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் டவுன்லைனில் யாராச்சும் ஒருத்தர் வந்து கோல்டு வாங்குறாங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டாகவே உங்களுக்கு 60% உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. சப்போஸ் ஒருத்தர் வந்து ஒரு 10 கிராம்ஸ் வாங்குறாங்கன்னா 6 கிராம் உங்களுக்கு நாங்கள் வந்து பே அவுட்டாக கொடுத்துட்றாங்க. இது இல்லாத பார்த்தீங்கன்னா 20% வந்து டவுன்லைன் அந்த அப்கிரேட் போனஸ் தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது இல்லாத சில பேர் வந்து
டீம் நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க. அவங்களால உள்ளார வந்து இமீடியட்லி வந்து கோல்டு காயின் வாங்க முடியாத சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்காக என்ன பண்றாங்க 5% வந்து அந்த எலிஜிபிலிட்டி வருது. ஸோ டோட்டலா 85% வரைக்கும் என்ன பண்றாங்க கம்பெனி வந்து நமக்காக இதை கொடுக்கறதுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அடுத்தது. இது இல்லாத பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பார்ட்ஸ் வருது, அதே மாதிரி கேம்ஸ் ஐட்டம்ஸ் வருது, அதே மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். தட் இஸ் இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கிறீங்க அல்லது வெறும் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றீங்கன்னா, நம்ம இதுலயே நீங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கண்டக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதுக்கு தகுந்த பேவுட்ஸும் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துருது. இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்னும் ஃபோர்த் கம்மிங் பிளேஸ்ல ஓப்பன் ஆகுது. ஆனா முக்கியமா அதுக்கெல்லாம் நீங்க இதுல மெம்பரா இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த கோல்டு பக்ஸினுடைய மிகப்பெரியது ஒரு ப்ராஜெக்ட். இட் இஸ் கோயிங் டு பி அ மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் 2025. கண்டிப்பா இந்த 2025லயே ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு உன்னதமான கம்பெனியா ஆக போறது. இருக்கிற லீடர்ஸ் எல்லாமே ஹைலி குவாலிஃபைடு லீடர்ஸ். உங்களுக்கு சிறந்தது ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆயிருக்கு. கண்டிப்பா நீங்க இமீடியட்லி இதை பிளானை கேட்ட பிறகு அடுத்த செகண்டே உங்களுடைய யார் உங்களுடைய ஸ்பான்சரோ அவங்களை இமீடியட்லி கூப்பிட்டு இந்த ஐடியா கிரியேட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா சிறக்கும்ன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஐ எம் டி ஆனந்த் from Salem. Thank you very much.